Information provided in this video is for educational and informational purposes only. Always do your own research and consult with a qualified financial advisor before making any trading or investment decisions. The creator of this video shall not be held responsible for any financial losses incurred as a result of trading or investment activities undertaken based on this content. Trading and investing are subject to market risks. Please act wisely. Hi option traders. இன்னைக்கு நிஃப்டியோட போஸ்ட் 28 போஸ்ட் மார்க்கெட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி உண்மையிலே நம்ம லைனில் வேறு லெவலில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு மார்க்கெட். இன்றைக்கி வேறு லெவலில் ப்ராஃபிட் பண்ணவங்க இன்றைக்கி வேறு லெவலில் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மாதம் ஃபுல்லாக ப்ராஃபிட் பண்ணாமல் ஜஸ்ட் இன்றைக்கி ஒரு நாள் ட்ரேட் பண்ணியிருந்தாலே எக்ஸலண்ட் ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஸோ அதை பற்றின ஃபுல் வீடியோ இப்போ பார்க்கலாம். போஸ்ட் பண்ணுற ஃபுல் வீடியோ பார்க்கலாம், டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம் மார்க்கெட் வந்து இன்றைக்கி வைட் ரேஞ்ச் இருக்குன்னு சொல்லி. மார்க்கெட் உண்மையிலேயே வைட் ரேஞ்ச் தான் இருந்துச்சு, அதில் எந்த மாற்றமுமே இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம சென்செக்ஸில் ட்ரேட் பண்ண சொல்லியிருந்தோம். சென்செக்ஸில் எனக்கு அப்நார்மல் ரிசல்ட் இருந்தது, வேறு லெவல் இருந்தது. அது எப்படின்னு பார்க்கலாம். சரி, ஓகே, எந்தெந்த இடத்துல ட்ரேட் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து நிஃப்டி இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணி மேலே போகும்போது ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். நான் சொல்கிறது ஓடிஎம்லேயே ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இந்த மணியில் இல்லை, ஓடிஎம்லேயே ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இந்த கேண்டில் மட்டுமே 10x கொடுத்துருக்குது. தட் மீன்ஸ் என்னென்னா ஜஸ்ட் இந்த 2 கேண்டில் மட்டுமே 10x கொடுத்துருக்குது. சரி, அதை பார்க்கலாம் எப்படின்னு. 76,500 நான் சென்செக்ஸில் எடுத்திருக்கேன், இந்த கால் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ரோட்ட 500 குவான்டிட்டி போட்டிருக்கோம். 500 குவான்டிங்கிறது 10x. வெறும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 10,000 ரூபா போட்டிருக்கோம் மினிமமாக. ஸோ ஒரு 12 ரூபாய்க்கு ட்ரேட் எடுத்ததாக வச்சுக்கலாம். ஒரு 12.50க்கு ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ எப்போ பாருங்கள், இப்போ என்ன மாதிரியான ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னு பாருங்கள். ஜஸ்ட்டு நம்ம கொடுக்குறது மேலே இருக்கக்கூடிய ஒரே 1 கேண்டில் மட்டும்தான். ரொம்ப அப்நார்மல் ப்ராஃபிட்டு. நீங்கள் வேறு எந்த இடத்துல பண்ணாமல் அந்த ஒரு கேண்டிலில் பண்ணாலே சூப்பரான ப்ராஃபிட். நிச்சயமாக நீங்கள் வந்து அதை என்ஜாய் பண்ணியிருக்க முடியும். இந்த மாதிரி இடங்களில் நம்ம ட்ரேட் பண்ண சொல்கிறோம். ஸோ டார்கெட் அடிச்சிருச்சு. நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இது கால் ஆப்ஷன் தான், நாட் ஃபார் ஃபுட் ஆப்ஷன். இப்போ நம்ம எடுக்க சொன்னது நல்லா பாருங்கள், சி தான் எடுத்திருக்கோம். சரிங்களா, சி தான் எடுத்திருக்கோம். கால் ஆப்ஷன் தான் எடுத்திருக்கோம். கால் ஆப்ஷனில் இந்த இடத்துல தான் ட்ரேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ 58,000 நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஜஸ்ட் ஃபார் இந்த ஒரு காலுக்கு மட்டும், இந்த பிரேக் அவுட்டில் மட்டும் ப்ரீமியம் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ தான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறது, நம்ம அதான் சொல்கிறோம். ப்ரீமியம் எங்கே கிடைக்கணுமோ அங்கே தான் கண்டிப்பாக ப்ரீமியம் கிடைக்கும், அதர்வைஸ் கிடைக்காது அப்படின்னு நம்ம திரும்ப நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சேம் இதே காலில் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் நடந்திருக்கு. இது வந்து இந்த கேண்டலோட மொமெண்டம் தான். ஸோ இது கூட அதாவது நீங்கள் காலையிலேருந்து அதாவது 56 ரூபாய் எவ்வளோ போயிருக்கு பாருங்கள். 56 வெறும் 152 ரூபா போயிருக்கு. வெறும் 3x போயிருக்கு. ஓகேவா, சாரி 2x போயிருக்கு. பட் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் 12 ரூபாய்க்கு எடுத்திருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர் மோஸ்ட் 10x. ஸோ அப்போ எந்த இடத்துல வந்தால் ப்ரீமியம் மார்க்கெட் கொடுக்குன்றத நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு அப்நார்மல் மொமெண்டம் இருந்தது. ஏன்னா ரேஞ்சு ஃபஸ்ட் ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆகி செகண்ட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிருச்சு. நம்ம சொல்லியிருக்கோம், நண்பர் கூட கேட்டிருந்தார் ஃபோனில், இது எது வரைக்கும் போகும், அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆகின்னு சொல்கிறீங்களா, எது வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நான் ப்ரீவியஸ் வீடியோ உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கோம், இதோட கேப் அளவுக்கு மார்க்கெட் மூவ் பண்ணுவாங்க, ஹை மூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்போட ஹைக்கு தான் மூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம டார்கெட் எங்கே இருந்திருக்கணும்னா, ஸோ இதோட என்ன சேம் டிஷர்ட்டோ அந்த சேம் டிஷர்ட் தான் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நான் வந்து அதோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா இது அட் த மணியில் 48,700 கால் ஆப்ஷன். ஸோ இது எப்படி ப்ராஃபிட் பண்ணதுன்னு பாருங்கள். ஒரு 22,00,000 ஒரு 1000 குவான்டிட்டி போட்டிருக்கேன் நான் இதில். ஸோ டார்கெட் ஹிட்டு. ஸோ உங்களோட டார்கெட் எப்படி ஃபைன் பண்ணணுன்றது இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து இந்த அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். இது இல்லாமல் புட் ஆப்ஷனில் இன்றைக்கி சூப்பர் டூப்பர் ஹிட் நடந்திருக்கு. ஸோ புட் ஆப்ஷனில் என்ன சூப்பர் டூப்பர் ஹிட் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மார்க்கெட் எப்படினாலும் ரீடெஸ்ட் பண்ணும், கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதை வந்து நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது அப்படின்றத நம்ம நிறைய வீடியோஸில் முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் வீடியோஸ் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம போஸ்ட் வீடியோ பார்க்குறதுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஏதோ வந்து ஓட்டி விட்டுலாம் பார்க்கல. அதாவது நம்ம எஸ்டர்டேவோட கொடுத்த ப்ரிடிக்ஷன் நம்ம எந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்க சொல்கிறோமோ அந்த இடத்துல அந்த எக்ஸிக்யூஷன் நடந்திருக்குது. அதைத்தான் நம்ம லைவாக காட்டுறோம். மற்றபடி வந்து இது மிகைப்படுத்தி காட்டுறதுக்கு இல்லை. அதாவது ஒரு மாதம் டேட்டாவை எடுத்து நான் சும்மா ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி இங்கே வந்ததுனால தான் இங்கே போச்சு அப்படின்லாம் சொல்ல. எங்கே வந்தால் ப்ரீமியம் கொடுக்கும் நம்ம உண்மையிலே சொல்கிறோம். கேண்டில் ஸ்டிக் பார்க்கறது கிடையாது,
எந்த இடத்துலையும் நம்ம வந்து பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல. நம்ம வெறும் ஃபாலோ பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா நம்மளோட வேல்யூ. சரியா? மேத்தமெட்டிக்கலாக நம்ம மார்க்கெட்டை பார்க்குறோம். இந்த சேனலோட அடிப்படை நோக்கம் அடிப்படையை புரிஞ்சுக்கணும். எங்கே வந்தால் மார்க்கெட் ப்ரீமியம் கொடுக்கும் பையர்ஸ்க்கு. பிகாஸ் ஆப்ஷன் பையர்ஸ் தான் நிறைய லாஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். இந்தியாவில் மோரோவர் வந்து லாஸ்ட் டைம் கூட ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தேன், 99% பேர் வந்து ஆப்ஷனில் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த இடத்துல ட்ரேட் எடுக்குன்னே தெரில. மார்க்கெட் வந்து சென்டிமெண்ட்டாக ஒரு நியூஸை கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அப்படி மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணாது. மேலே ஏறினாலும் ப்ராஃபிட் தராது. ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் இங்கேருந்து இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் கொடுத்து ஹை ஆகி ப்ராஃபிட் கொடுத்தது இந்த 2 கேண்டிலில் மார்க்கெட் வந்து 10x பேங்க் எக்ஸில் கொடுத்துருக்கு, சென்செக்ஸில், தட் மீன் பிஎஸ்சியில் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ நீங்கள் எங்கே ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதான் இங்கே விஷயம். அதே மாதிரி நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, பேங்க் நிஃப்டியோட இந்த ஏற்றத்தை தடுத்தது யார் அப்படின்னா பேங்க் நிஃப்டி தான். ரெண்டாவது இந்த ஏற்றம் வர்றது காரணம் பேங்க் நிஃப்டி தான். ரெண்டாவது இறக்கம் வர்றது காரணம் பேங்க் நிஃப்டி தான். இந்த இறக்கம் டோட்டல் ஃபாலோ அவுட் ஆகிறதுக்கு நிப்பாட்டினதுக்கு காரணமும் பேங்க் நிஃப்டி தான் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. பாருங்க, எக்ஸாக்டா மார்க்கெட் நம்மளோட லெவல்ல இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. நீங்க இதுல திரும்ப ஒரு கால் ஆப்ஷன் நீங்க வந்து எக்ஸ்பைரியில எடுத்திருந்தா கூட 3x பண்ணிடலாம். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அட் மணில 3x பண்ணி 37 ரூபா 115 ரூபாய்க்கு போயிருச்சு. ஸோ அப்போ வந்து நீங்கள் எங்கே ட்ரேட் எடுக்கணுன்றதான் ட்ரேடர்ஸ் இதில் பெரிய ஆப்ஷன் பையர்ஸ் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். லைனுக்கு வரலையா குவைட் காமன் நீங்கள் ட்ரேடே எடுக்காதீங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் அகைன்ஸ்ட் டு அகைன் மாற்றி நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அது ரிவெஞ்சுக்குள்ளே போய் முடிஞ்சிடும். நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ரைக்கை, அதாவது உங்களோட ப்ரீமியத்தை, உங்களோட கேபிட்டலை வைப் அவுட் பண்ணணும்னு ஆயிரும். சரியா? சரி, எக்ஸலன்ட் கால். இப்போ இதே இது சென்செக்ஸில் இந்த ரிவர்சல் வந்து 30x கொடுத்துருக்கு. இந்த ரிவர்சல், இந்த லைன் டவுன் சைட் பிரேக் அவுட் வந்து 30x கொடுத்துருக்கு. அது ஏன்னு பார்க்கலாம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த லைன் இன்னும் ஃபாலோ அவுட் ஆகி இங்கே வந்திருக்கணும். தட் மீன்ஸ் எங்கே வந்திருக்கணும் அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து இங்கே வந்திருக்கணும். சரியா? ஆனால் இது ஏன் வரல அப்படின்னு பார்க்கலாம். ஏன் வரலன்னா இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிருச்சு, இதை மூவ் பண்ண விடாமல் தடுத்துருச்சு. இதுக்கு மேலே மார்க்கெட் மூவ் பண்ண விடலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நீங்கள் இந்த இடத்துல கால் எடுத்தால் கூட அது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா நிஃப்டியோட ஃபைனல் புட் ஆப்ஷனில் இந்த நடந்திருக்க வேல்யூவை இப்போ நான் வந்து 020 காட்டுறேன். கிட்டத்தட்ட 30x கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. ஓகேவா? 30x கொடுத்துருக்கு. நான் ஜஸ்ட் 1000 குவான்டிட்டி போடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ குயிக்காக உங்களுக்கு வந்து மேலே போய் ஹிட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதிரியான நிகழ்வுகள் லைன் வரும்போது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பாக எல்லாம் நடக்காது. வேறு எங்கே நீங்கள் வந்து இதை வந்து மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அதுக்கு சாத்தியம் இல்லை. டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. 3,84,600 ரூபாய் ப்ராஃபிட் ஆகிருக்கு. அதுவும் இதுக்கு மேலே இது ட்ரைவ் ஆகிருக்கணும். ஐ எக்ஸ்பெக்டிங். இன்றைக்கி வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து 100x கொடுக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் 30xோட டாப் அவுட் ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலாக எதிர்பார்த்தது 100xன்றது இந்த இடத்துக்கு வந்து 100x ஆகிருக்கும். இந்த இறக்கத்தை தடுத்துரும் நான் பிளான் பண்ணேன். தடுத்தது வந்து ஜஸ்ட் நம்மளோட பேங்க் எக்ஸோட லெவல் 48,767. ஏன் அப்படின்னா ஒரு லைனை பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே எந்த இடத்துலையுமே அது இறங்குறதுக்கான மேலே போகிறதுக்கான சப்போர்ட் எதுவுமே இல்லை, லிக்விடிட்டி கிடையாது. அப்போ குவைட் காமன் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுவும் இல்லாமல் இது எந்த அளவுக்கு செகண்ட் லைனில் பிரேக் அவுட் பண்ண மேலே மூவ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் கீழே ரெண்டில் ஃபஸ்ட்டு R2 அண்ட் R1 இருக்கு இல்லையா, அந்த லெவலோட கேப்புக்கு தான் மூவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அவங்களால மூவ் பண்ண அவங்கள்ட்ட எனர்ஜி இருக்காது. தட் மீன்ஸ் அவங்கள்ட்ட லிக்விடிட்டி ப்ரைஸ் இருக்காது. ஓகேவா? யாராவது தோக்கணும்ல, அந்த இடத்துல யாராவது தோத்தா தானே அது நடக்கும். இன்னொரு முகம் என்னென்னா இன்றைக்கி பேங்கை பொறுத்த வரைக்கும் பேங்கீஸ், அதாவது சென்செக்ஸும் சரி பிஎஸ்சியில் 2 எக்ஸ்பைரி இன்றைக்கி இருந்தது. ஸோ அதுதான் லாஸ்ட்டில் 020 வந்து ரிலேட்டடாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. ஈக்குட்டி மேலே போனால் மார்க்கெட் மேலே போயிடும், ஈக்குட்டி கீழே வந்தால் மார்க்கெட் கீழே வந்துடும். இதெல்லாம் அடிப்படை முகாந்திரமற்றது. நல்லா ஒரு விஷயத்த நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். நல்லா திரும்ப திரும்ப சொல்கிறேன், மார்க்கெட்டில் எங்கே ட்ரேட் எடுக்கணுன்றதான் விஷயம். எல்லா இடத்துலையும் போய் ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணணுமா, இல்லை கரெக்டான இடத்துல என்ட்ரி போட்டு டீசெண்டான ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணணுமா அப்படின்றத பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் சாதாரணமாக 1 லட்சம் வச்சு பண்ணியிருந்தீங்கன்னா நான் 40x சொல்லலை, நான் மினிமமாக பேசலாம். 40xலாம் வேண்டாம், மினிமம் 10x பண்ணியிருக்கலாம். 10 லட்ச ரூபாய் இன்றைக்கி அழகாக ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் மார்க்கெட்டில். அதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி பிரகாசமாகவே இருந்தது. ஆனால் இதே வந்து நீங்கள் அக்யூரேட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடாக இருந்தீங்கன்னா 1 லேக் வச்சு 40 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்க முடியும். 40 அல்லது 30 லட்ச ரூபாங்கிறது கண்டிப்பாக டிஜிட்ஸ் தெரிஞ்சு சம்பாதிச்சிருக்கலாம்.
ஆனால் மினிமமாக எடுத்துட்டா கூட இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி இந்த யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 1 லேக் 1 லேக் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து 10 லட்ச ரூபாய் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. இதில் மாற்று கருத்தில். ஸோ இப்படி தான் மார்க்கெட்டை பார்க்கணும். இன்றைக்கி உண்மையிலே சொல்கிறேன், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகிருக்கு. திரும்பவும் சொல்கிறேன், போஸ்ட் மார்க்கெட்டில் சும்மா வந்து வீடியோ போட்டு காட்டணும்னு நினைக்க வேண்டாம். போஸ்ட் மார்க்கெட் அப்படின்றது நம்ம கொடுத்த ப்ரீ மார்க்கெட்டோட இம்பாக்ட் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கு, எந்த இடத்துல உண்மையிலே ப்ரைஸ் உங்களுக்கு வேல்யூவாக கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம காட்டுறோம். இதில் வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. எந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் உண்மையிலே ப்ரீமியம் ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்றதான் நம்ம அடிப்படையாக பார்க்கணும். ஸோ நம்ம இடம் வந்து கிடைக்கும் பொழுது உண்மையிலே செம அப்நார்மல் ப்ரீமியம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் செக் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன், பேங்க் நிஃப்டி ஏன் இறக்கத்தை தடுத்தது அப்படின்னா 2 பேரும் ஒரே மாதிரி தான் ட்ராவல் பண்ணுவாங்க. இவர் ட்ராவல் பண்ணுற டிரைவ் ஆகிறதுக்கு இவர் சப்போர்ட் பண்ணுவார், இவர் டிரைவ் ஆகிறதுக்கு இவர் சப்போர்ட் பண்ணுவார். அப்போ ஒருத்தர் ரிலேட்டடாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி உண்மையிலே அப்நார்மல் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டு. ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க ஈக்குவிட்டி பர்ஃபார்மன்ஸ் நான் பேச விரும்பலை. ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். இன்றைக்கி சூப்பராக எவர்கிரீன் சூப்பர் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். சரி, இதுக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். யூடியூப்பில் வந்து பேட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க, கேண்டில்ஸ்டிக் தான் என்ன இதெல்லாம் தெரியணுமா அப்படின்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த பிகினிங் நான் 12 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸில் இதே மாதிரி யூடியூப்ஸு பேட்டர்ன்ஸு ட்ரெண்ட் லைன்ஸு இதெல்லாம் பார்த்து நிறையா லாஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் நான் 3 இயர்ஸாக மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி சூப்பராக வந்து ப்ரீமியம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து எல்லோரும் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அட்லீஸ்ட் நான் கொடுக்குற லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணினாலும் நீங்கள் நல்லா ட்ரேட் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிறது நம்ம 29ஆம் தேதியோட ப்ரீ மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். நிஃப்டி 23,227, 23,126 ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி 22,849, 22,723 அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் கீ லொக்கேஷனு. ஸோ இங்கே வந்தால் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பெரிய ப்ராஃபிட் இருக்கும். நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட்டில் லைன் சப்போஸ் இந்த லைனுக்கு மார்க்கெட் வந்தால் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து லைவாக முதல்ல செக் பண்ணி பாருங்கள், அந்த லைனுக்கு வந்தால் என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு. ஓகே, இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட ரேஞ்சஸ் நான் வரையலை டியூ டு சம் ரீசன்ஸு. ஸோ கால்குலேஷன் வந்து இன்றைக்கி நான் போடலை. ஜஸ்ட் நான் வந்து இதோட லிக்விடிட்டி ஏரியா மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இங்கே வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு எப்படி ப்ரீ மார்க்கெட்டில் போஸ்ட் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க. நன்றி.